இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் வந்து இட்டி பிட்டி ஏர்போர்ட். ஏன்னா பாதி ஏர்போர்ட் கட்டினபடி இருக்கேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா நான் டுட்டோரியலை மட்டும் முடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா டுட்டோரியல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. அதனால தான் இப்போதைக்கு நம்மகிட்ட நார்மலாக ஒரே ஒரு ரன்வே ஃப்ளைட் வந்து போகிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்ஸிவே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்டேஷன், அவ்வளோதான். சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து நிறைய பில்டு பண்ண வேண்டியதுலாம் இருக்குது கைஸ். ஸோ என்ன பண்ணணுமோ ஒரு டாக்ஸிவே போடுவோம். இதிலேருந்து இழுக்க போகும், இதிலேருந்து நேராக இங்கே எடுத்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் இங்கே போட்டுடலாம். ஜாஸ்தி மணி இல்லையா எனக்கு வந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ பாருங்க எங்களோட ஹேர் ஸ்டைல். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம்னா அப்போ எடுத்து இன்னொரு ஃப்ளைட் வரும் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன், இன்னொரு ஃப்ளைட் வரணும். ஓகே கைஸ், வந்துருச்சு. எஸ், வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம இதில் கெப்பாசிட்டி வெறும் 32 தான். இப்போ அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகணுன்னா நம்ம கெப்பாசிட்டி 80 வேணும். அதே மாதிரி ஸ்மால் ஜெட்வேவே இதுக்கு போதும். இல்லை ஸ்மால் ஜெட்வே வேணும். கார்டு இருக்குல்லையே ரேட் அதிகமும் இருங்க பார்ப்போம் எவ்வளோ ஆகுமா. அது லெவல் 3ல் தான் நம்ம போகிறோம். இப்போ இது என்னன்னா அதெல்லாம் நமக்கு ஓப்பன் ஆகும். இருங்க இதெல்லாம் ஒரு இன்னொரு டாக்ஸி இல்லை போட்டுருக்கோம். சரி, நம்மளால் உடனே இந்த இடத்துல போட முடியும் நினைக்கிறேன். ஃப்ளைட் அடிக்கடி போயிட்டு வந்தால் தான் உண்டு. இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு 5000 அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ கிடைக்குது? டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ மணி ஏறணும். எவ்வளோ கிடைக்குது? 5000 நினச்சா அது நான் 2 லைன்லாம் போட முடியும். இல்லை இன்னொரு லைன் போட முடியுது. இன்னொரு 5000 எழுதிச்சு ப்ளீஸ். ஓகே, இப்போ நான் போட்டேன்னா டோட்டலாக என் மணி காட்சி. ஓகே, அவ்வளோதான் எங்களால் ஓட முடியுது. வெயிட்ஸில் திரும்பி வந்து போகும். நம்ம இதில் வந்து நம்ம பிடிச்ச கலரை மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரெட்டுன்னு வச்சோம்னா வர ஜெட்டு எப்போவுமே இதுக்கு வர ஃப்ளைட் வந்து எப்போவுமே சிவப்பு கலரில் தான் வரும். பார்த்தீங்களா, முடி சிவப்பு கலர் மட்டும்தான் வரும். இதுக்கு நான் அது மாதிரி தான் செட் பண்ணிடுவேன். விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மண்டை ஏறாங்க. ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்கே ரெட் கலர் கொடுத்துருக்கேன். முடி மாதம். ஓகே, இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ப்ளூ கலரை பார்க்கும்போது என்னோடய கோட்டோட கலர் மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கலர் இந்த கலர் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேஞ்சு அவ்வளோ ஒரு ஃப்ளைட் இந்த கலருக்கு மாறிடுச்சு. அதான் சிம்பிளான ஐயா. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டாக்ஸி போட்டுவிடுவோம். நினச்சா அதோட ஜாயின் பண்ணலாம். ஏன் இன்னும் உட்காந்துருக்கோம், நமக்கு கொஞ்சம் காசு வரும் கண்டிப்பாக நினச்சேன். ஏன்னா அவன் கலந்துருந்தான். இங்கே கூட வச்சுக்குவோம். இவன் பிராண்டானா இன்னொரு 5000 வரும். ஒரே தான் சேர்த்து இங்கே போட்டுடலாம். ஓகே போயிட்டேன். ஓகே, ஆனால் என்னதான் இது பண்ணாலும் அடுத்தது நான் 50,000 வைக்கிறதுக்கு தேவைப்படுது. ஓகே, அடுத்த ஃப்ளைட் வந்து இறங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது தான் கைஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் மணி சேரட்டும். கொஞ்சோண்டு செஞ்சிருக்கு கைஸ் இப்போதைக்கு மணி. இதை வச்சு நம்மளால் அனதர் ஒரு 3 போட முடியும். டெஃபினெட்லி போட முடியும்.
கொஞ்சம் மணி ஏறட்டும் ஓகே கைஸ், ஃபுல்லாக காசு போட்டாச்சு. லயன் போட்டாச்சு. ஒரு 50,000 ஏறணும். அதை வேற வெயிட் பண்ணுங்க. என்னுடைய அனதர் ஸ்லாட்டுக்கு நான் போய் கிளம்பிடுவேன். அதாவது நான் இதே மாதிரி இன்னொரு ஏர்போர்ட் ஃபஸ்ட்டு செஞ்சது. அது இதோட பெருசுன்னா அது ஆக்சுவலி எங்கள் ஏர்போர்ட்டே கிட்டத்தட்ட எண்ட் ஆகிறது. வாங்க அதுக்கு போகலாம். அதோட இதில் கொஞ்ச நேரம் மணி ஏறும். கைஸ், என்னோட ஃபஸ்ட் ஏர்போர்ட் என்னோட மொதல் ஸ்லாட்டில் இருக்குது. நாங்கள் இப்போ போய் காமிக்கிறேன். மிரண்டுருவீங்க நீங்கள்லாம். பாருங்க இதான் நம்ம ஃபஸ்ட்டு கட்டின ஏர்போர்ட். எப்படி எத்தனை வண்டி, அதாவது ஃப்ளைட் வந்து நிற்கிறதுக்கான இடம் இருக்குது. எத்தனை சேர். இந்த இடத்துல வந்து நார்மலான சீட்டு இருக்குது. அதாவது எக்கனாமிக் கிளாஸில் காசு போட்டு வாங்குறது. இது ஃபஸ்ட் கிளாஸ் லான்ச்சு. இது கார்கோ ஏரோப்ளைன் வந்துச்சுன்னா, அதாவது பெலுங்கா வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செக் பண்ணுறதுக்கு இந்த இடம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துலையும் வரிசையாக ஏரோப்ளைன் வந்து வைக்கிறதுக்கு. இந்த இடத்துலையும் வெயிட்டிங் ஹால் இருக்குது. பட் இது எல்லாமே இந்த ஒரு ஃப்ளைட்டுக்காக மட்டும்தான். அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லான்ச்சு. அப்புறம் வாட்டர் பிளைன்லாம் இருக்குது. மட்டும் இப்போதைக்கு ஏதாவது லேண்ட் ஆகும் பார்ப்போம். கண்டிப்பாக லேண்ட் ஆகும். எதுவுமே லேண்ட் ஆகும். ஏன் லாங்கிங் ஆயிடுச்சா? ஹலோ, இல்லை எதுவுமே காணும். ஓகே, இதை நான் பெலுங்கான் சொல்லிட்டு அந்தாக்கு வரேன் தான். வெட்டிட்டு ஏரோப்ளைன் அப்புறம் இந்த இதுக்கும் தனியாக அதில் கட்டி வச்சுருக்கோம். இது விஐபி, அதாவது லான்ச்சு தான். அப்புறம் இந்த இடத்துல செக்கிங் வந்துட்டு உள்ள போகிறது. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கலர் செட் பண்ணலாம். அந்த மாதிரி கலர் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல வரிசையாக நம்மளோட ரன்னு. இதுதான் நம்மளோட இருக்கிறதுலேயே பெரிய ஒரே சிங்கிளாக இருக்குது பாருங்கள். இது வந்து வெயிட்டிங் ரூம். தனியாக வீடாக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக உள்ள வெயிட்டிங் ரூம். அப்புறம் இந்த இடத்துல தான் இதில் ஃபஸ்ட் கிளாஸ் லான்ச் பாருங்க எவ்வளோ பெருசு. அவ்வளோதான். இல்லை அடி பயங்கரமாக என்னென்ன பண்ணலாம். சமம் யாரோ நம்மளோட இதை சுற்றி போக வந்துருக்காங்க. இதை பாருங்கள், இதுதான் ஏர்பஸ் 380 நினைக்கிறேன். ஆமாம், இருங்க பார்க்கலாம். இதோ இதுதான் ஏர்பஸ் 380. இது 300 கெப்பாசிட்டி இருந்தால் தான் வரும். அது ஃபஸ்ட் கிளாஸ் லான்ச் இருக்கணும். லார்ஜ் நிறையா டபுள் ட்ரிப்ளி இருக்கணும். இதான் இருக்குதுன்னு இந்த டாபிக் ஆஃப் கேமிங். இந்த கேமோட டாப் டைப்பே இதுதான். பட் இதுவே நம்ம இதில் வந்துருக்கோம் வீட்டுக்கு பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜெட் ஃப்ளைட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது 200 கெப்பாசிட்டி. நம்மகிட்ட எத்தனை கெப்பாசிட்டி இருக்குங்க அதை வரைக்கும். புதுசாக எந்த ஃப்ளைட் ஆட் பண்ணாலும் நம்ம இடத்துக்கு வர மாதிரி நம்ம அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. வித்தியாசமாட்டா 582 580 கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதனால் இப்போ பாருங்கள் நிறைய ஃப்ளைட்ஸ் நம்ம இடத்துக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்ன ஃப்ளைட்ஸும் வந்துட்டு தான் போகுது. பாருங்கள் இந்த இருங்க ஏதாவது குட்டி ஃப்ளைட் எதாவது வாட்டர் ஃப்ளைட்டு. உங்களுக்கு தான் வந்து ஒன்று வந்துச்சு. இதுதான் வாட்டர் ஃப்ளைட்டு. இது வந்து பெரிய ஃப்ளைட்டு. இது இங்கே வந்து லேண்ட் ஆகும். இன்னும் இந்த இங்கிட்ட இன்னொன்று இருக்கு பாருங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இதான் இருக்கிறதுலே நமக்கு ஃபஸ்ட்டு அந்த பார்த்துருந்தோம்ல அந்த ஏரோப்ளைனே தான் இது. இந்த கேமை ஃபஸ்ட்டு விளாட்ல. அது ஆல்ரெடி நம்ம அதில் பார்த்து வந்து நான் செகண்ட் ஸ்லாட்டு.
பாருங்க நான் இது நான் 10 வருஷம் பாருங்க இவ்வளோ வருஷத்துக்கு நம்ம ஏர்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உள்ள ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அந்த செக்கிங் வச்சு இங்கே தனித்தனியாக கியூ மாதிரி வச்சு இல்லை தனித்தனியாக போகிற மாதிரி. அப்புறம் அது பக்கத்துலேயே எத்தனை ஃப்ளைட் எந்த மணி கிளம்ப போகுதுன்றதுலாம் இப்போ வரிசையாக வச்சுருக்க ரன்வே நீங்கள் நைட்டு பார்க்க மாட்டோம் சூப்பராக தெரியும். அதில் ஒரு 2-3 ஃப்ளைட்லாம் வந்து இறங்குது. இடம் வந்து இறங்கி அப்படியே ஏன் நேற்று ஃப்ளைட்டு எப்படி பறக்க பார்க்கலாம். ஆனால் காணா அங்கே போயிடுச்சு. வெற்றி நிலை இந்த இடத்துல 2 மிலிட்ரி ஜெட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி 2 அதாவது மிலிட்ரிக்கான பொருட்களை ஏற்றுறதுக்கும் ஒரு மிலிட்ரி காரில் போயிட்டு வரும். அது எங்கே இருக்குன்னு தெரியல. வரேன் தீ எறிஞ்சிட்டு மாதிரி ஒரு மாடல் ஃப்ளைட்டை வச்சு தீ அடைகிற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ உங்கள் திரும்பி வந்துருக்காரு. அது மெசேஜ் போகணும் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ ஏன் அது எத்தனை பிடிச்சிட்டு இருக்கு ஒட்டி 2 போட்டாங்க. அவருக்கு என்ன சொல்லுவாங்க ஓகே which language do you know அப்படின்னு போடும். உனக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும்? ஏய் இல்லையா அப்புறம் போடுவோம். அது தமிழ் அப்படின்னு போடுவோம். ஜாப்பனீஸ் லிட்டில் அது தமிழ். ஜாப்பனீஸ் வேற நிறைய பேர் போயிட்டு சொல்ற கொடுத்து ஓகே என் ஃப்ரெண்ட் ஆட் ஆகிடுது. வரங்க இந்த ஜெட்டை வச்சு தான் நான் இந்த ஏர்போர்ட்டில் ஓடிட்டு இருக்கேன். வரங்க ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துலேயே தான் நிற்கும். இதான் உங்களோட வாட்டர் பிளேன் குட்டி பிளேன் பாருங்க. பிளாக் கலர் மட்டும்தான். இது கூட பிளாக் கலரில் மாறுது. இந்த இடத்துல நம்ம ப்ளூ கலர் வச்சு அந்த ப்ளூ கலர் மாற்றி ப்ளூ தான் இனிமேல் எங்கேயே வரணும். இதுக்கும் ப்ளூ இதுக்கும் ப்ளூ. இனிமேல் இங்கே வர எல்லா சைடுமே ப்ளூ தான். ப்ளூ கலர் மட்டும் தான் வரணும். ப்ளூ கலர் ஒண்டி. இந்த ஃப்ளைட்டு கலர் மாறாது. இந்த ஃப்ளைட் கலர் மாறல. சின்ன ஃப்ளைட் கலர் மாறும். உங்கள் மணியை பார்த்தீங்களா? இவங்களோட இன்ஃபினிட்டி வருது. இப்போ பார்த்து எவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கீங்க. எவ்வளோ நேரம் விளையாண்டாங்க. இதை டெவலப்பும் பண்ண முடியும். இன்னைக்கு நான் அந்த இதை டெவலப் பண்ணுறதுக்காக வீடியோ போடலை தான். ஆக்சுவலி சும்மா என்னோடய பழைய ஏர்போர்ட்டை ஹோம் டூராக காமிக்கலாம் தான் இந்த வீடியோவே போட்டேன். சும்மா ஏர்போர்ட் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சாட்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அது மாதிரி இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட் மாதிரி அந்த ஸ்லாட் டூவையும் கொண்டு வருவோமா இல்லை இந்த இது வேணாம் அதான் நாங்கள் இதை பார்த்துட்டு இருந்தோம் வேறு ஏதாவது அப்லோட் பண்ணி அப்படின்றீங்க நான் பார்ப்போம். ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுடுவோம். கொஞ்சம் பார்த்துட்டு சேனலை இந்த வருது கைஸ். இதான் கைஸ் இந்த மிலிட்ரி ஏற்றுறேன். மிலிட்ரிக்கான கார்கோ ரைட். ஓகே இதுதான் கடைசியாக இருக்குது. ஓகே இதோட நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ் நான் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ் இதோட நம்ம வீடியோ பாய். இன்னொரு தடவை நியூ ஃப்ரெண்டு
பை கைஸ்.